guys, welcome back to Go Gaming. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டார்க் டிசெப்ஷன் அப்படிங்கிற ஹாரர் கேம் தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாட போறோம். இந்த ஹாரர் கேம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹாரர் கேம். இந்த ஹாரர் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு லெவலையும் நம்ம கடந்து போக போக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸா கிடைக்கும். ஸோ அந்த எல்லா கிறிஸ்டல்ஸையும் சேர்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இப்போ என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாபத்துல வந்து மாட்டிட்டு இருக்கோம். அதாச்சும் ஒரு சாவல வந்து மாட்டிட்டு இருக்கோம். அந்த சாபத்துல இருந்து வந்து நம்மளை மீட்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ இந்த பொம்பளை பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பியர்ஸ். ஸோ இந்த பியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, இங்கே வா, நான் உன்னை பார்க்கணும். இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவா. ஸோ என்னெல்லாம் சொல்லுவான்னா, நிறைய ஃபியர்ஸ் இருக்கு, நிறைய டிசைர்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ரொம்பவே பெருசா வந்து ஆசைப்பட்டுட்டு இருப்ப. ரொம்பவே கன்ஃபியூஸ்டா பார்க்காத, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட எல்லா சீக்ரெட்ஸும் எல்லா கொடூரமான விஷயங்களுமே தெரியும். நீ செஞ்ச ஒவ்வொரு முக்கியமான செயல்களுமே எனக்கு தெரியும். ஸோ உங்ககிட்ட நிறைய குட் இன்டென்ஷன்ஸ் இருக்கு. அதை நான் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கல. சீக்கிரமா வா, இது உன்னோட டைம் இங்க வந்துருச்சு, நீ இங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அதுக்கப்புறம் உன்னால திரும்ப போக முடியாது. சாவு மட்டும்தான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கு. பயப்படாத, உன்கிட்ட நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அதனால உன்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. என்னால உன்னோட அந்த லைஃபை மாற்றுறதுக்கு என்னால முடியும். உனக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை வந்து நான் அமைச்சு கொடுக்குறேன். ஆனா அதுக்காக நீ வந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிறோம். இப்போ பியர்ஸ் பால் ரூம் அப்படின்னு காட்டுறாங்க. ஸோ இந்த பியர்ஸ் பால் ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தா அந்த ஒரு உமனோட அந்த ரூம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு போர்ட்டலுக்குள்ளேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நைட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து போயிட்டேன்னா வந்து விட ரொம்பவே கொடூரமான சாபங்கள்லாம் உனக்காக காத்துட்டு இருக்கு. சாவடி கொடூரமான சாபம். ஐயோ, அதுக்கு வந்து இதுக்குள்ள போய் நம்ம ஃபெயில் ஆகாமே எப்படியாச்சு அது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் போர்ட்டலுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் போர்ட்டலோட பேர் தான் மங்கி பிஸ்னஸ். மங்கி பிசினஸ். ஓகே, இப்போ மங்கி பிசினஸ் அப்படிங்கிற இடத்துக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கோம். இந்த இடம் பார்க்கவே இப்படி பயங்கரமா இருக்கு. ஸ்டார்டிங்லேயே பயமா இருக்கு. உள்ள போனா என்னெல்லாம் நடக்கும். ஓகே, இதான் வந்து வலிங்க குரங்கு. ஜஸ்ட் மிஸ். நான் பயந்துட்டேன் ஒரு செகண்டு. ஓகே, இப்போ வந்து இப்போ இங்க வந்து அங்க என்னமோ இருக்க மாதிரி இருக்கு. என்னமோ இருக்கே, பயமா இருக்கு. அது கிட்ட போகாம இருந்துடும். கடவுளே. ஓகே ஓகே, இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ வந்து திரும்பவும் வந்து இங்க அந்த டோர் எல்லாம் அப்படியே இருக்கு. ஓகே, டோர் சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. இந்த டோர் வேற எப்போ ஓப்பன் ஆகும்னு வேற தெரியல. சீக்கிரம் ஓப்பன் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ டோர். ஓகே, இப்போ வந்து உள்ள போய் என்ட்ரு ஆகலாம். இது வந்து லிஃப்ட் போல இருக்கு கைஸ். ஓகே, மேல போயிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து பியர்ஸ் கேட்குறேன். ஆமா, மேலே போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பில்டிங்குள்ள வந்து என்ட்ரு ஆகும் போல இருக்கு. ஓகே, ஆரம்பத்திலே மக்களமா பண்ணிட்டு இருக்காங்க. வாயை குளருது விளாண்டு. ஓகே, நைஸ். ஓகே, இங்க என்னமோ இருக்கு. ஃப்ளோட்டிங் பிட்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ். இங்க இருக்கிற கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுமாமா. சோல் ஷார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிறிஸ்டல்ஸ் இருக்காமா. ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு குட்டியான ஒரு மேஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குமாமா. ஸோ ஈச் கிறிஸ்டல் வந்து இங்க செத்தவங்களான ஒரு சோலாமா. ஐயோ, அப்ப நம்மளே இங்க சோலா மாறி போறோம். இன்னொரு விஷயம், நீங்க தனியா இல்ல, இங்க நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அவங்க உனக்காக தேடிட்டு இருக்காங்க. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா மேப் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோல் ஷாட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் போல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா அந்த கிறிஸ்டல் வந்து எடுக்கலாம் போல. ஓகே, இப்போ வந்து இனஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ வரைக்கும் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து போதுமான அளவில் இருக்கு. சீக்கிரமாக போய் கலெக்ட்
பண்ண நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கு. அந்த லெவல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமா வந்து போடுறதுக்கு டைப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 270 கலெக்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் 20 சோல் ஷார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் நிறைய சோல் ஷார்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ நம்ம கலெக்ட் பண்ணதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கோம். அதை பார்க்கவே இல்லை. அங்க முன்னாடி வந்து ஒரு மங்கி வந்து என்ன அடிச்சு போட்டுருச்சு. ஓகே சீக்கிரமா கலெக்ட் பண்ணுவோம். இந்த மங்கிகள் மட்டும் பழகக்கூடாது. ஆக்சுவலி இந்த மங்கி வந்து பார்க்கவே இல்லை. நான் வந்து எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கனால நான் கவனிக்கவே இல்லை. சாரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேங்க்ஸ் எல்லாம் இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி ரேங்க்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரேங்க்ஸ் இருக்கு. அதில் பி ரேங்க், சி ரேங்க், எஸ் ரேங்க், இந்த மாதிரி நிறைய ரேங்க் இருக்கு போல. ஸோ எஸ் ரேங்க் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரேங்க். ஸோ அந்த ரேங்க்லாம் நம்மளால எடுக்க முடியுமே தெரியல. பட் நம்ம எடுக்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வரைக்குமே வந்து நம்ம 50 சோல் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த லெவல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருமே எலிமெண்ட்ரி. ஸோ அதுக்கு அடுத்த லெவல் பேர் வந்து டெட்லி டிகேடன்ஸ். அதுக்கப்புறம் தான் வந்து அது பேர் நம்ம மறந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இருக்க லெவலாக எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லெவல்ஸ் இருந்தது. ஸோ ஆக்சுவலி இந்த கேமை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்தேன். ஸோ இது வரைக்கும் நிறையவே கலெக்ட் பண்ணிட்டோம். 100 சோல் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். 140 சோல் ஷார்ட்ஸ் சம்திங். ஸோ நான் பேட்ச் ஸ்ட்ரீக்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே நல்லவே இது வரைக்கும் மங்கீஸ் எங்கேயும் காணும். எங்கே என்னாச்சும் வந்துட போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னமோ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா குறையாத மாதிரியே இருக்குமே. எஸ் ஐ காட் இட். ஆஷிஸ் இஸ் நாட் ஹியர். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் வந்து இந்த வீடியோவுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஸோ இந்த கேமோட பிக்சல் வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2D ரீமேக் ஆஃப் திஸ் கேம். அந்த கேம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டார்க் டிசெப்ஷன். ஸோ அந்த சூப்பர் டார்க் டிசெப்ஷனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். ஸோ இந்த சூப்பர் டார்க் டிசெப்ஷன்லேயும் இதே மங்கி பிஸ்னஸை பண்ணிடலாம். ஸோ ரெண்டையுமே வந்து ஒட்டுக்காவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ரேங்க் எடுக்கணும்னா வந்து நமக்கு வந்து நிறைய சீக்ரெட்ஸ்லாம் தெரியணும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன சீக்ரெட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இதெல்லாம் இருக்குது. கிறிஸ்டல்ஸில் பசு கிறிஸ்டல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனிமீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் பண்ணுறது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மங்கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த ரெட் கலரில் தெரியுது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மங்கீஸ். ஸோ நம்மளதான் எல்லாமே ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது விளாண்டு வாயே வந்து பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்போதான் 200 ஸ்ட்ரீக் வருமோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரீக் வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா லைஃப் கிடைச்சிருச்சுன்னா வந்து நமக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 லைஃப்ஸுமே வந்து முடிஞ்சிருச்சுன்னா வந்து அதுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் நோ எஸ் ரேங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த கலெக்ட் நோ எஸ் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம். பட் வந்து உங்களுக்கு எஸ் ரேங்க் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் மிஸ் ஆனாலே வந்து எஸ் ரேங்க் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா சான்ஸ் இல்லை. நமக்குள்ள ஒரு லைஃப் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எஸ் ரேங்க் வருமானு தெரியல. ஸோ நம்ம கடைசி வரைக்குமே வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். ஸோ நம்ம நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரைட் ஓகே நிறைய கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் இல்லாதனால உங்களுக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஷிஸ் இருந்தாங்கன்னா வந்து ரொம்பவே காமெடியாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா காமெடியாகவே இருக்காது. ஸோ ஆக்சுவலி மேபி கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டுருலாம். பிகாஸ் ஆஷிஸ் இல்லைன்னா வந்து காமெடியாகவே இருக்காது. ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 8 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 10 வருமா மேபி. பர்சனல் லைக்லாம் பண்ணி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் டார்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ ஆஷிஸ்
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் இருக்கனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஐம் ஹியர் doing this job. So நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஷிஷோ வந்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸா? எஸ், we both are friends. ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு கேமிங்னா பிடிக்கும். ஸோ இப்போ 250 ஷார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் 17 தான். அந்த 17 மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த பீராங்கடியை வந்து நம்ம துவைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த பீராங்கடி மண்டையனுங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து அந்த சைட் டேர்ன் பண்ணியிருந்தேன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. மார்க்கெட்ஸ் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்படி அட்லீஸ்ட் 50 டைம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருங்க. உங்களோட லைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். மங்கீஸ் பிளாக் பண்றதுக்கு நிறையவே வந்து பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல வந்து நீங்க பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா விளையாடணும். ஸோ மங்கீஸ் அந்த சைட்ல இருக்குங்க. ஓகே, எனவே வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 50 ஷாட்ஸ் இல்லையா எத்தனைன்னு தெரியல, பட் கொஞ்சம் கம்மி ஷாட்ஸ் தான் வந்து இருக்குங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயலட் கலர் ட்ரேஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ரைட், இப்போ 0 கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிங் அலாக்டருக்கு போகணும். ரிங் அலாக்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல லிஃப்ட்ல இருந்து வந்தோடனே ஒரு இது மாதிரி ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அந்த இடம். அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரிங் அலாக்டர். நிறைய கலெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலி கலெக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கூட சீக்கிரமே ரொம்ப இப்போ உங்களிடம் போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ இன்னும் முடியல. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே முடியலங்களால. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டியது இருக்கு, வெளியே போக வேண்டியது இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஓகே மை காட், இப்போ கடைசி தான் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். நாங்க என்ன குழந்தைங்களா கஷ்டம் பண்ணிருக்குது. Oh my god, no. கஷ்டம். So bye guys, அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போது உங்களிடம் இருப்பது உங்கள் ஸ்வேதா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா A rank கிடைச்சிருக்கு. Bye bye, see you next in the video. See you in the next video.